ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் ST அஸ்ட்ரோ டிவி வாழ்வில் வளர்ச்சி. ST அஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அனைவருக்கும் வணக்கம். ஸ்டார் ஜோதிட அறக்கட்டளை நிறுவனர் ஐயா அவர்களுக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு ஜோதிடம் மற்றும் அனைத்து கலைகளையும் பயிற்றுவித்த அனைத்து குருமார்களின் பாதம் பணிந்து இந்த சிறப்பு கருத்தரங்கில் பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து தொடங்குகிறேன். வளம் தரும் வாஸ்து சாஸ்திரம் அடியன் எழுதிய புத்தகம் கடந்த மார்ச் மாதம் வெளியிட்டது. அது நம்மகிட்ட படிச்ச அத்தனை ஜோதிட மாணவர்களுக்கும் தெரியும். எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாதிரி வாஸ்து சாஸ்திரம்னா தென்கிழக்குல கிச்சன் இருக்கணும், தென்மேற்குல பெட்ரூம் இருக்கணும். இதை சொல்லவே வரல. நான் ஜோதிடர்கள் இருக்கிற அத்தனை பேரும் நீங்க அந்த பிளாக் மேஜிக்னு சொல்லக்கூடிய கண்கட்டி வித்தை, இந்த வாஸ்து சாஸ்திரத்துல சூட்சமத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க ஒருத்தருடைய ஜாதகத்தையும் பார்க்க வேண்டியதில்லை, வீட்டையும் பார்க்க வேண்டியதில்லை. அவங்க சொல்றக்கூடிய பிரச்சனைகள் வைத்து அவங்க வீடு என்ன பாதிப்படைஞ்சிருக்கும், அவங்களோட ஜாதக கட்டத்துல என்ன பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிறத ஈஸியா நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு ஒரு 4-5 வரைபடம் வர வேண்டியது இருக்கும். நம்ம மாணவர்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அந்த படத்தை ஷேர் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா சிவராஜன் சார்ட்டோட குரூப்ல இருக்கும், அதை பார்த்துக்குங்க. சரிங்களா? வாஸ்து சாஸ்திரத்தில் திசை ரொம்ப முக்கியம். அதுல பிரதானம் பாத்தீங்க அப்படின்னா வடக்கு திசை பிரதானம். வடக்க மையப்படுத்தி 360 டிகிரி ரொட்டேஷன் வந்தீங்க அப்படின்னா மீண்டும் வடக்கிலேயே தான் வந்து சேரும். இந்த அடிப்படையில் தான் சூரியன் உதயமும் அஸ்தமனமும் நாம பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த கால்குலேஷன்ல வச்சுக்கோங்க. வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு, இத ஒரு சதுரமா ஒரு பாக்ஸ் போட்டுக்குங்க. இந்த பாக்ஸ 4ஆ பிரிச்சுக்குங்க. 4 திசைக்கும். அதுக்கு அடுத்தது 2 திசைகள் இணையக்கூடிய மிட் பாயிண்ட் சொல்லக்கூடிய வடக்கும் கிழக்கும் இணைக்கக்கூடிய வடகிழக்கு, கிழக்கும் தெற்கும் இணையக்கூடிய தென்கிழக்கு, தெற்கும் மேற்கும் இணையக்கூடிய தென்மேற்கு, மேற்கும் வடக்கும் மேற்கும் வடக்கும் இணையக்கூடிய வடமேற்கு. இந்த பாயிண்ட அடுத்த 4 திசையா குறிச்சுக்குங்க. மொத்தம் 8 திசை. ஆனால் வாஸ்துவில் 10. நிலத்தின் கீழும் உண்டு, ஆகாயம் உண்டு. புரிஞ்சாச்சுங்களா? அடுத்தது வடக்கு திசையிலிருந்து அந்த மிட் பாயிண்ட் சொன்னோம் இல்லைங்களா, வடகிழக்கு, அத காலையில நேரம் 12 இருந்து 3 மணிக்கு குறிச்சுக்குங்க. அடுத்தது வடகிழக்கு ஈசானியத்திலிருந்து கிழக்கு பகுதிக்கு 3 இருந்து 6. சிம்பிள். சூரிய உதயத்தை நீங்க கால்குலேஷன் பண்ணி அப்படியே ரவுண்ட் பண்ணி கிளாக் வைஸ் கடிகார முழு சுற்றுப்பாதையை கொண்டு வந்தீங்கன்னா ஈஸியா இந்த சூட்சமத்தை தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது 6 இருந்து 9 தென்கிழக்கு கிழக்கு பகுதி, தென்கிழக்குல இருந்து தெற்கு பகுதி 9 இருந்து 12. அடுத்தது 12 இருந்து 6, 6 to 9, 9 to 12. இந்த ரவுண்ட்ல வச்சுக்குங்க. அடுத்ததா அந்த வடக்கு மைய பகுதியிலிருந்து இப்ப 8ஆ பிரிச்சிங்க பாத்தீங்களா, அந்த கோட்டை 2ஆ பிரிச்சுட்டு வாங்க. 16 பாகங்களா பிரிச்சுட்டு வாங்க. அப்படி பிரிச்சுட்டு வந்தீங்கன்னா ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒவ்வொரு சூட்சமும் இருக்கு. சரிங்களா? இதுக்கு நீங்க அடிப்படை என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னா வாஸ்து திசை, வாஸ்துல இருக்கக்கூடிய திக்கு தேவதைகள் மற்றும் நவ கிரகங்கள், பஞ்சபூதங்கள், இத ஒரு பாக்ஸா போட்டு ஒரு சார்ட்டர் சீட்டா வச்சிட்டீங்க அப்படின்னா ஒருத்தர் என்ன பிரச்சனை சொல்றாங்களோ அதை வச்சு அவங்க வீட்டுல என்ன பாதிப்பு இருக்கும், யாரு பாதிச்சிருப்பா, எந்த திசை பாதிப்பு இருக்கும், இதை எடுத்துட்டீங்கன்னா எது அந்த வீட்டுல நல்லா இருக்குன்னு ஈஸியா பலன் சொல்லலாம். சரிங்களா? இப்ப நான் எப்படி பலன் யார் பாதிச்சிருக்காங்க மட்டும் சொல்றேன். இந்த டயக்ராம், இந்த பாக்ஸஸ் எல்லாம் ஐயாவோட வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கும். இல்லை அப்படின்னா என்னோட மாணவர்கள், என்னோட நண்பர்களுடைய வாட்ஸ்அப்லயும் இருக்கும், பக்கத்துல இருக்கும், கேட்டு வரைஞ்சுக்குங்க. சரிங்களா? வடகிழக்கு இது பாத்தீங்க அப்படின்னா நவகிரகத்தில் குரு கூடிய இடம், பஞ்சபூதத்தில் நீருக்கு உண்டான இடம், திக்கு தேவதையில் சிவனை குறிக்கக்கூடிய இடம். சரிங்களா? குருனாலே தெரியும், திரிகோண பார்வை 1, 5, 9. அந்த விதத்துல ஒரு குடும்பத்துடைய குழந்தைகளை குறிக்கக்கூடிய இடம் வடகிழக்கு. அதுல 1, 5 சொல்லக்கூடிய முதல் குழந்தை, 5வது குழந்தை, 9. இன்னைக்கு 1க்கு மேல வாய்ப்பு இல்லை, அதனால முதல் குழந்தையை கணக்கு வச்சுக்கோங்க. அடுத்தது குரு அப்படின்னாலே பல்க் அமௌண்ட்.
பெரிய பணம், லட்சம் கோடிகள்னா குரு, 1000 50,000 இந்த கணக்குனா சுக்கிரன். சோ அந்த கால்குலேஷன்ல வடகிழக்குன்னு சொல்லக்கூடியது லட்சம் கோடி பணத்தை குறிக்கக்கூடியது, குருன்னு சொல்லக்கூடிய செல்வத்தை குறிக்கக்கூடியது, அறிவையும் குறிக்கக்கூடியது. சரிங்களா? அந்த வீட்டினுடைய ஆன்மீகம் குறிக்கக்கூடியது. அதுக்கு அடுத்து கிழக்கு பகுதிக்கு வாங்க. இது பாத்தீங்க அப்படின்னா நவகிரகத்துல சூரியனை குறிக்கும். அந்த இடத்துல திக்கு தேவைகள் பாத்தீங்கன்னா இந்திரனை குறிக்கும். சரிங்களா? இந்த கான்செப்ட் எடுத்தீங்க அப்படின்னா ஜோதிட சாஸ்திரப்படி சூரியன் சொல்லிட்டு ஒரு இடத்தையோ அல்லது வீட்டையோ குறிக்கும் போது அந்த வீட்டோட தலைமகனை குறிக்கும், அல்லது அந்த வீட்டோட நிர்வாகியை குறிக்கும். ரைட்டுங்களா? அதுக்கடுத்து தென்கிழக்கு. தென்கிழக்கு வந்தீங்கன்னா சுக்கிரன், பஞ்சபூதத்துல அக்னி, திக்கு தேவதையில அக்னி பகவான தான். சோ இந்த கால்குலேஷன் வச்சுக்கோங்க. அடுத்து தெற்குன்னு பாத்தீங்கன்னா செவ்வாய், அங்க திக்கு தேவதைகள யம தர்மராஜர். தென்மேற்குல பாத்தீங்க அப்படின்னா ராகு, அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா அங்காரகன் தான் வருவார். மேற்கு பகுதியில சனி பகவான், திக்கு தேவையில வர்ண பகவான். வடமேற்குல பாத்தீங்கன்னா சந்திரன், அந்த இடத்துல காற்று, வாயு பகவான். சோ இந்த கால்குலேஷன் வச்சுக்கோங்க. யார் ஒருவர் என்ன பிரச்சனை சொல்றாங்க அப்படிங்கிறத ஈஸியா சொல்லலாம். இப்போ ஒருவர் ஒரு வீட்டில் தலைவருக்கு பிரச்சனை அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த வீட்டோட தலைமகனை குறிக்கக்கூடிய இடம் எதுன்னு சொல்லியிருக்கிறோம்? சூரியன். சூரியன்னா தந்தை அல்லது வீட்டோட தலைமகன் நிர்வகிக்கிறவர். சோ அந்த வீட்டோட கிழக்கு பகுதி பாதிச்சிருக்குது. அவங்களோட யார் சொல்ல வராங்க அந்த நேரத்துக்கு உண்டான பிரசனம் பாருங்க, இல்ல அப்படின்னா கோராவை பாருங்க, இல்ல அவங்களோட சகுனம் நிமித்தம் பாருங்க. சூரியனை காட்டக்கூடிய விஷயம் அந்த இடத்துல நடந்திருக்கும். சரிங்களா? சுக்கிரன் இவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா தென்கிழக்கு பாதிக்கப்பட்டிருக்கும். சுக்கிரன் மேக்சிமம் எதுல பாதிக்கப்படுவாங்க அப்படின்னா உடல் ரீதியாக தான் பாதிக்கப்படுவாங்க. ஏன்னா அது கால புருஷனுக்கு 6ன்னு சொல்லக்கூடிய இடத்துல இந்த 1ல இருந்து 12 பெருக்கி சொன்னோம் இல்லைங்களா? அந்த கால்குலேஷன் வச்சிங்க அப்படின்னா சுக்கிரனை குறிக்கும், உடல் பாவத்துல வயிற்றை குறிக்கும், அந்த இடம் நெருப்பை குறிக்கும். ஒரு வீட்டுல அல்லது ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா தென்கிழக்கு பகுதியை மெயினா ஆராயணும். இது யாருக்கு அப்படின்னா கல்யாணம் ஆகாத அல்லது கல்யாணமான இளம் வயது பெண், விட்டேஜ் பெண்ணுன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இதை ஆராயணும். கல்யாணம் ஆன மூத்த பெண்ணை அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இல்ல அந்த வீட்டுல என்ன ப்ராப்ளம் அப்படின்னா நீங்க வடமேற்கு ஆராயணும். ஏன்னா ஜோதிட சாஸ்திரத்துல சம பெண்ணை சொல்லக்கூடிய சுக்கிரன், கல்யாணமான மூத்த பெண்ணை சொல்லக்கூடியது சந்திரன். சரிங்களா? அதுக்கு அடுத்தது அந்த வீட்டினுடைய மூத்தவர்கள், அப்பா அம்மா இருக்காங்க, அவங்களுக்கு மேல தாத்தா பாட்டி, ஒரு பேர பிள்ளைங்களுக்கு கைடன்ஸ் பண்ணக்கூடியன்னா அவங்கதான். இவங்களை குறிக்கக்கூடிய இடம் பாத்தீங்க அப்படின்னா தென்மேற்கு, ராகுவோட இடம். ராகுனா எல்லாத்துக்கும் தெரியும், தந்தையோட தந்தைன்னு, கேதுனா தாயோட வம்சாவளின்னு தெரியும். சோ இவங்கள ஏதாவது பாதிப்பு இருக்கு, இல்லது ஒரு வீட்டுல ஆண் மகனே இல்லாம பெண்கள் மட்டும் தனித்து வாழ்றாங்க அப்படின்னா இந்த தென்மேற்கு மூலைய ஆராயுங்க. அடுத்தது தொழில், வியாபாரம், இல்ல சொந்தமா தான் வேலை செஞ்சு கொண்டே தொழில் செய்யறது, என்டர்பிரனர்ஷிப், இவங்கள என்ன பிரச்சனைகள் வந்தாங்க அப்படின்னா மேற்கையும் வடமேற்கையும் பார்க்கணும். ஏன்னா சொந்த தொழில் பண்றீங்க, அவங்க பண்ற தொழில் இல்லாம தொழிலுக்காக ஆட்கள் நபரையும் சார்ந்திருக்கணும், வணிக ரீதியாகவும் சார்ந்திருக்கணும். இவங்க இடத்துல பிரச்சனைகள் சொன்னாங்க அப்படின்னா அந்த இடத்துல மேற்கையும் அந்த பிரச்சனைகளுக்கு காரணிகளாக வடமேற்கையும் பார்க்கணும். சரிங்களா? இதுக்கு நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கிற ஒரே விஷயம், வடக்கு திசையை பிரதானப்படுத்தி நவ கிரகங்கள் எங்க இருப்பாங்க, பஞ்சபூதங்களுக்கு உண்டான இடம் எது, அந்த 8க்கும் சொல்லக்கூடிய திக்கு தேவதைகள் யாரு, இந்த 1ல இருந்து 6ன்னு 16ன்னு சொல்லக்கூடிய இடத்துல குபேரன்னா பணத்தை குறிக்கும், சிவன்னா அந்த வீட்டோட இறைய குழந்தையை குறிக்கும், அதுக்கடுத்து தென்கிழக்கு சுக்கிரன்னா பெண்களை குறிக்கும், அந்த வீட்டுக்கு தேவையான பணத்தை குறிக்கும். இப்படிங்கிற விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருந்தாலே ஈஸியா நீங்க எதுவுமே வேண்டாம், வாஸ்து நிபுணம் சொல்லிட்டு எங்க எவ்வளவு பணம் கொடுத்து கத்துக்கணுங்கிறது அவசியம் இல்லை. ஜோதிடர்கள் கிரகக்காரத்துவம், பாவம், பாவத்துக்கு உண்டான விஷயங்கள் இதை தெரிஞ்சீங்கன்னா அழகா பலன் சொல்லலாம். இதற்கு உண்டான சார்ட்ஸ் எல்லாத்தையுமே ஐயாவோட குரூப்ல போட சொல்றேன், இதை பார்த்துக்குங்க. இதுல ஐயா இருக்கு. 2வது, ஜோதிட சாஸ்திரத்திலிருந்து உட்பிரிவுதான் வாஸ்து. ஆனால் காலப்போக்கில் இன்னைக்கு மறைந்து போன சில கலைகளை இன்னும் நாம வாஸ்து சாஸ்திரத்துல பின்பற்றிட்டு இருக்கிறோம். அதுல நான் முதல்ல சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா மனையடி சாஸ்திரம். மனையடி சாஸ்திரம் சொல்லிட்டு நீ கேரளா பின்னாடி போட்டு எத்தனை தான் நல்லதுன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். சரிங்களா? இந்த மனையடி சாஸ்திரம் இருந்தது எப்ப அப்படின்னா நாம இன்னைக்கு கட்டக்கூடிய கட்டிட முறைகளுக்கும் நாம இதுக்கு முன்னாடி குறைஞ்சபட்சம் எடுத்தால் ஒரு 50-80 வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்த கட்டிடக்கலைக்கும் வித்தியாசம் உண்டு. சரிங்களா? ஒரு மனைக்கு அளவு அன்னைக்கு எடுத்தாங்க அப்படின்னா அந்த மனையோட
ஆண்மகன் அல்லது அந்த குடும்பத்தை நிர்வகிக்கிற நடக்க சொல்லுவாங்க. அவர் கால் 8 எடுத்து நடந்து வைக்கும் போது 8 எடுத்து வச்சாருன்னா ஒரு அடி கணக்கு வச்சாங்க. சோ அந்த கால்குலேஷன் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நாம சாதாரணமா ஒரு கால்ல இருந்து இன்னொரு கால் அடி எடுத்து வச்சோம்னா 33ல இருந்து 36 இன்ச்சஸ் வரும். இன்றைய கணக்குப்படி 3 அடி வரும். சரிங்களா? ஆனா இன்னைக்கு நாம கட்டக்கூடிய சிவில் இன்ஜினியரிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ரூல்ஸ் படி 12 இன்ச்சுங்கிறதா ஒரு அடியா கணக்கு வைக்கிறோம். சரிங்களா? 12 அடி ஒரு அடியா கணக்கு வச்சு நாம கட்டக்கூடிய இந்த வீட்டுக்கு கேலண்டர்ல போட்டுக்கக்கூடிய 3 அடி இருக்கக்கூடிய சாஸ்திரம், மனையடி சாஸ்திரம் எப்படி ஒத்து வரும்? சரிங்களா? இதை மெயினா நம்ம ஜோதிடர்கள் தான் நம்மளுடைய கிளைண்ட்டுக்கும் சரி இல்ல நமக்கு தெரிஞ்ச எல்லாத்துக்கும் புரிய வைக்கணும். இது ஒண்ணு. அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா வாஸ்து நாள், வாஸ்து பூதம். அது என்ன அப்படின்னா சிவபெருமான் அந்தகாசுரங்கிற அசுரனை அழிக்கும் போது அவர் உடம்புல இருந்து வேர்த்து கொட்டிய ஒரு நீர் துளியிலிருந்து உருவான ஒரு உக்ர உஷ்ண பூதம். அது உருவானதுல இருந்து தன்னோட பசியை அடங்க முடியாம அந்த போர்க்காலத்துல சாப்பிட்டுட்டு மீண்டும் சிவபெருமான் கேட்கும்போது உனக்கு என்னன்னு சாப்பிட்டுக்கன்றாரு. அது தன்னோட பசிக்காக சாப்பிட வருது. அந்த பூதம் கண்ணு விழிச்சு சாப்பிட்டு இருக்கிற நேரத்தை தான் நாம வாஸ்துக்கு முகூர்த்த நாளா எடுத்துட்டு இருக்கிறோம். எப்படி கால நேரம் தேச வர்த்தமானம், அதாவது இப்ப 50-60 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பிரயாணம் பண்ணணும்னா நடந்து போனோம், மாற்ற வேண்டியதா இருந்தது. அதுக்கப்புறம் 2 வீலர்ஸ் சொல்லக்கூடிய இருந்தது. இன்னைக்கு காரு, பிளைன்ட்டு, ட்ரெயின் போயிட்டு இருக்கோம். அந்த மாதிரி அன்னைக்கு இருந்த விஷயங்கள் இன்னைக்கு ஒத்து வரதில்லை. அன்னைக்கெல்லாம் குடும்பம் கூட்டு குடும்பமா இருந்தது, இன்னைக்கு இண்டிவிஜுவலா தான் இருக்கிறாங்க. சோ அந்த வீட்டுல வசிக்கக்கூடிய சுமங்கலி பெண்கள், சுக்கிரனை சொல்லக்கூடிய காரத்துவம், அவர்களுக்கு சேமம் சம்பத்து தாரைகளை பார்த்து அந்த நட்சத்திரத்துல பூமி பூஜை செய்ய சொல்லுங்க. சரிங்களா? வாஸ்து நாள்ல மட்டும்தான் அப்படின்னா அவர் வருஷத்துக்கே 10 நாள் தான் முடிச்சிருப்பாரு. மீதி நாள்ல வீடு கட்டாம விட்டுறோமா? மீதி நாள்ல நம்ம யூஸ் பண்ணாம இருக்கிறது இல்ல. சோ இந்த மாதிரி முரண்பாடுகள் கால சூழ்நிலையில, எப்படி மாணிக்கவாசகர்கள் எழுதிய திருவாசகத்துல கால சூழ்நிலைக்கு போக இன்னைக்கு மீதி இருக்கிறதா நமக்கு படிச்சுட்டு இருக்கிறோம். இன்னும் அழிஞ்சது எத்தனையோ. அது மாதிரி வழக்குழிந்த பழக்க வழக்கங்களை விட்டுட்டு இன்னைக்கு கால சூழ்நிலையில எது இருக்கோ அதை ஜோதிடர்கள் கொண்டு போங்க. இந்த வாய்ப்பினை அளித்த ஸ்டார் நிறுவனத்துக்கு என்னுடைய நன்றி, வாழ்த்துக்கள். அடியேன் அலைபேசி 9 44 25 25 27. இதுவரை அடியன் ஒரு 500 இருந்து 600 இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டுக்கு வாஸ்து வகுப்பு இதுவரைக்கும் இலவசமாக தான் எடுத்துட்டு இருக்கிறோம். என்னுடைய புத்தகம் 2 மாதத்துக்கு முன்னாடி வெளியிட்டோம். யாருக்கு தேவைப்படுதோ இந்த எண்ணை கூப்பிட்டு கேட்டு வாங்கிக்கலாம். வெளியூர் வந்தால் கொரியர் பண்ணிக்கப்படும், லோக்கல்லையும் கொடுக்கப்படும். உங்களுக்கு சந்தேகங்களுக்கும் எந்த ஒரு பரிகாரத்தையும் நம்பாத வாஸ்து வேணுங்கிறீங்க என்னை கூப்பிடலாம். நன்றி. ஐயா அவர்கள் ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளைக்கு வருகை தந்து மிகப்பெரிய பங்களிப்பாக எங்களுக்கு மிகப்பெரிய அனுபவங்களையும் அவருடைய சில குறிப்புகள் ஐயா கொடுத்துருக்குறாங்க. அது இங்கே வந்திருக்கிறவங்க அனைவருக்கும் வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்கப்படும். ஐயா அவர்களுக்கு நமது நடுவர் தனக்கொடி ஐயா அவர்கள் மரியாதை செய்யுமாறு அன்புடன் அழைக்கிறேன்.